வாழ்த்துக்கள் திரு ராஜாராம் அவர்களே. அதாவது ராஜாராம் அவர்களுடைய கேள்வி என்ன என்றால், சீதையை அனுமனை வாழ வைத்ததே சீதைதானே, வானவர் குலத்தை எனக்கு அளித்தாள் என்று அனுமனே சொன்னானேன்னு கேட்டார். ஆனால் திரு பாலரமணி அவர்களுடைய கேள்வி என்ன என்றால், அனுமனை சீதை வாழ வைத்தாள், ஆனால் எங்கள் அனுமன் அணியை உங்கள் அணி ஏன் வாழ வைக்க மறுக்கிறது என்று கேட்கிறார்கள். அவ்வளவுதான். ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று ஆன பிறகு ராமன் இருக்கிற கோயில்ல தான் சீதை இருக்க முடியும், அந்த கோயில்லையே தான் அனுமனும் இருக்கிறான் என்ற கேள்வியை கேட்டார். இதற்கு எப்படி மோகன சுந்தரம் பதில் சொல்ல போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நீதியரசர் ஐயா மகராஜன், நீதியரசர் ஐயா மூமு இஸ்மாயில் அவர்கள் வரிசையில், நீதியரசராக இருந்தாலும் கம்மனை நாளெல்லாம் தன் நெஞ்சிலே வைத்து இன்றைக்கு நடுவராக வந்து வீட்டிருக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, திருப்பூர் கம்மன் கழக நிர்வாகிகளே, மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏதோ கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. அந்த பக்கம் வந்து அனுமாருக்கு தனியாக கோயில் வச்சுக்கிறோம், இந்த பக்கம் வந்து சீதை வந்து ராமர் கூடயே இருக்காரு. கேட்ட கேள்வி, கற்பவர் நெஞ்சில் நின்று நிற்பது எது? பரதன் அன்பா, அனுமன் தொண்டா, சீதையின் தவம். இப்போ சீதை தவம் செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை, தவம் செஞ்சா, வேற வழி இல்லை. வேற என்னங்க பண்ணுவாவா? இப்போ நம்ம அரசியல்வாதிலாம் சார் ஜாமீன் கிடைக்கிற வரையும் 6 மாதம் 1 வருஷம் உள்ளே இருப்பாங்க ஜெயிலில். வெளியில் வந்தோடனே அந்த ரிப்போர்ட்டர் சும்மா இல்லாமல், சார் ஜெயிலில் 1 வருஷம் இருந்தீங்களே, பொழுது போகிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்பான். அரசியல்வாதி கூச்சமே இல்லாமல் சொல்லுவான், 10 பாட்டு படித்தேன், 11 கீழ்கணக்கு படித்தேன், காந்தியுடைய சத்திய சோதனையை படித்தேன். ஏன் அவர் என்ன இலக்கியவாதியா, படிப்பாளியா? இல்லை, வேற வழியில் உள்ள இல்லைன்னா எல்லா கைதி கூட உட்காந்து ஆடு புலி ஆட்டம் தான் ஆடணும். அவனை இலக்கியவாதியா? இல்லை. அதனால சீதைக்கு ஒரே வழி தவம் இருக்கிறது தான் அசோகவனத்தில். வேற என்னங்க பண்ணுவா சீதை? அவன் மண்டோதரி கூட உட்காந்து சமையல் குறிப்பு கேட்க முடியாது, இந்திரஜித்து கிட்ட பேச முடியாது. வேற என்னதான் பண்றது? தவம் தான் இருக்கணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். அதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணா நம்ம அனுமன் வழக்கம் போல போய் அதையும் கெடுத்தார். நான் ஒன்று சொல்றேன், நம்ம வீட்டு குழந்தை தான், சொல்ற பேச்சு கேட்காது, ஓடிக்கினே இருக்கும். ஓடாத உழப்போற, ஓடாத உழப்போறன்னு சொல்லுவோம், பொத்துன்னு விழுந்து அழுவோம். நம் குழந்தையிடம் நமக்கு வர வேண்டியது பரிவு தானே, வராதுங்க, கோபம் வரும். சொன்னனே கேட்டியா, வேணும் உனக்கு நல்லா வேந்து போ. ஏன் கோபம் வருது? சொன்ன பேச்சு கேட்கல. ராமன் தெளிவாக சொன்னான், இங்கே இரு, நான் காட்டுக்கு இந்த போயிட்டு வரேன். நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கூட புறப்பட்டாச்சு, சொன்ன பேச்சு கேட்கல. ஆனால் ஒரு மான் ஓடிச்சு. சீதை நான் படிக்காதவளா? இல்லை, ஒரு தேசத்துடைய இளவரசி. அவளுக்கு தெரியாதா இது பொய் மானுன்னு? அது வேணும்னு அடம்பிடிச்சா, தவம் இருந்து போனவோ. அதுக்கப்புறமும் அந்த மானை நீயே தான் பிடிச்சி தரணும்னு அடம்பிடிச்சா. அதனால் தவத்திற்கு ஆளானோம். நம்ம பாலரமணி அண்ணன் மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுறவங்க ரொம்ப கஷ்டம். நாங்க கேட்டது கம்பன் காவியத்தில் வந்த கதாபாத்திரம், சாமிங்கள இல்லை. எனக்கு பயமாயிடுச்சு, அவர் சாபங்கப்பம் குத்துற போறாரோன்னு. அனுமன் ஜெயிக்கலன்னா உங்க வீடு பத்திக்கும் இல்லை, என்னதான் நினைச்சிருக்கீங்க? அப்புறம் அண்ணன் தம்பினா ஒத்துமையாக தான் இருப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமா? இதுதான் பெரிய விஷயம். நீங்கள் திருப்பூர்லேருந்து பேசுறீங்க, மதுரைக்கு வந்து பாருங்க தெரியும். அவரு உடனே அனுமனுக்கு தனியாக கோயில் கட்டி விட்டார்கள், சீதைக்கு கோயில் கட்டி விட்டார்கள், பரதனுக்கு கோயில் இல்லை. கோயில் கட்டுறதெல்லாம் பெரிய விஷயமா? நாங்களாம் குஷ்புக்கே கோயில் கட்டினவங்க.
அது பாட்டுன்னு அது, இது பாட்டுன்னு இது. இதெல்லாம் பேசுறது கம்பராமாயணத்தில் வந்த கதாபாத்திரங்கள். அதான் உண்மை, கடவுள் இல்லை. ஒன்று சொல்றேன், வால்மீகி படைச்ச ராமன் 1000 வருஷத்துக்கு அப்புறம் கம்பன் படைக்கிற போது ராமன் சாமி ஆயிட்டான், கடவுள் ஆயிட்டான். சமூகம் ராமனையும் சீதையும் அனுமனையும் கடவுளாகவே தொழ ஆரம்பித்து விட்டது. எப்போது? கம்பன் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய காப்பியத்தை. ஆனா கடவுளாக இருப்பவர்களுக்கு சமமாக ஒரு கதாபாத்திரத்தை, பரதன் என்ற கதாபாத்திரத்தை மேலே எடுத்து வந்து கொண்டானே கம்பன், அங்கேதான் பரதனின் அன்பு நின்று நிலைக்கிறது. கம்பன் ஒரு அவதாரத்தை மனிதனாக்கினான், அது ராமன். கம்பன் ஒரு மனிதனை அவதாரமாக்கினான், அது பரதன். அதுதான் வித்தியாசம். பரதனை நல்லவன் சொல்றது யாரு? விஸ்வாமித்திரர். ஒருத்தனை நல்லவன் யாருங்க சொல்றது? நம்மளே வா. சில பேர் இருக்கான், எங்க ஆபீஸ்லயே நான் தான் சார் நல்ல வேண்டாம், உள்ள போய் கேட்டாதான் தெரியும் அவனை பத்தி. சில பேர் இருக்கான், நமக்கேங்க நல்ல வேண்டதுக்கே இப்போ நம்ம அர்த்தம் மாத்திட்டோம், தெரியும்ல. அவர் சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டாருன்னா வேலை முடிச்சு கொடுத்துருவார். அவன் சொல்றான், அவராது பரவாயில்லடா, அவர் இருக்கா பாரு ஏ செக்ஷனு, காசு வாங்கிட்டு வேலை முடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருவாருன்றான். அப்போ நல்லவன் என்பதை யார் சொல்ல வேண்டும்? இந்த உலகமே பாராட்டுகின்ற வணங்குகின்ற விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான். ராமன் என்னடா ராமன்? ராமன மாதிரி இவன் யார? பரதன். ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு போய் தவம் இருக்கணும், ஆனா இல்ல, முழுசா 14 வருஷம் தவத்தில் இல்ல ராமன். சீதை பிரிந்தவுடன் விரகதாபம் வருகிறது, கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, அழுகை வருகிறது, போர் வருகிறது, முடிஞ்சு போச்சு தவம். ஆனா ராமனே பார்த்து நீ ராஜாவா இருன்னு சொன்ன பிறகும் அந்த 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 எல்லைக்கு உள்ள போகாம நந்தியம்பதியிலேயே இருந்து தன் புலன்களை எல்லாம் அவித்து தவம் இருந்தானே, அது ராமன் மீது வைத்த அன்பினால். அதுதாங்க பெரிய விஷயம். ஒரு பூசாரி சொல்றாரு நான் குடிக்கிறது இல்லைன்னு, இப்ப அதுவே நியூஸ், அது வேற விஷயம், அது பெருசு இல்ல. டாஸ்மாகில் உள்ள இருக்கிறவன் குடிக்கிறது இல்லைன்னு இருக்கான் பாரு, அதுதான் பெருசு. பக்கத்திலேயே அரச பதவியை வைத்துக் கொண்டு ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டானே தன் அண்ணன் மீது இருந்த அன்பினால். என்ன சொன்னீங்க? சீதை. ஓ சீதை, நான் ஒன்று சொல்றேன், சீதை தவம் இருந்தால், அனுமன் தொண்டு செய்தான். ஒன்று பார்க்கணும், சீதை தவம் இருந்தாலும் தன் சுயத்தை இழக்கவில்லை. நான் யார் தெரியுமாடா? என்ன நினைச்ச? அந்த அந்த எண்ணம் உண்டு. எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். அப்படின்னா நான் பெரிய ஆள் என்ற எண்ணம் அவளுக்கு எப்பவுமே இருக்கு. சரியா? அனுமனை பத்தி இவ்வளவு சொன்னார். ஓ அனுமன், அனுமன் என்ன பிறந்த உடனே ராமனுக்கு தொண்டு செய்யறவன் வந்தான்? இல்லைங்க, அவன் அவனுடைய ராஜா சுக்ரீவனை காப்பாத்துறதுக்காக யாராவது மாட்ட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ராமன் வந்தான். வந்தவுடன் வந்தவன் பரம்பொருள் என்று புரிந்து கொண்டான், ஒரு பக்தனாக நடந்தான். ஆனாலும் கூட அனுமனுக்கும் தான் என்ற எண்ணம் இருந்தது. அது முழு தொண்டு இல்லை. மாயா சீதையை வெட்டும் பொழுது அனுமன் நினைக்கிறான், அருங்கடல் கடந்து இவ்வூரை அருள் எரி மடுத்து வெள்ள கருங்கடல் காட்டி மேறு கடந்து ஒரு மருந்து காட்டி குரங்கு இனி உன்னோடு ஒப்பது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்றான். அப்போ என்ன நினைச்சிருக்கான்? ஐயோ நான் என்னதான் பண்ணியிருக்கேன், கடல் கடந்து இருக்கேன், இலங்கையை எரிச்சிருக்கேன், மருந்து மலையை அணை கட்டியிருக்கேன், மருந்து மலையை எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம தான் பெரிய குரங்குன்னு நினைச்சமேன்னு சொல்றான். ஸ்டேட்மெண்ட், அனுமனோட ஸ்டேட்மெண்ட். தொண்டிலே தான் என்ற எண்ணம் வந்த பிறகு கீழே விழுந்துதான். ஆனாங்க பரதன் அப்படி இல்லை. அன்போட உச்சம் என்ன தெரியுமா? பைத்தியமாகுது. நீங்க காதலிச்சு ஜெயிச்சவங்களை பாருங்க, பாதி பைத்தியமா சுத்துவான். உண்மையா காதலிச்சிருந்தான் ஆமா போவான். காதலிச்சு தோத்துருந்தா முழு பைத்தியமாயிடுவான். அன்பு என்பதின் உச்சம் ஆவது. ஏதாவது சொந்த அனுபவமா? இல்ல பார்த்த அனுபவம் என்ன இல்ல, படங்கள்ல பார்க்குது நடுவர் அவர்களே. இப்போ அன்போட உச்சி எது தெரியுமா? பெயர்த்தும் அவளுக்கே பிச்சையானால் அப்பர் பெருமான் சொல்றாரு.
பித்தா பிறை சூடி கடவுளை பைத்தியமா பார்க்கறான். கடவுள் மீது காலை வைக்கக்கூடாது என்று கண்ணப்பனுக்கு தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அவன் அன்புல உச்சியில நிற்கிறான். ஆக அன்பின் உச்சிக்கு போனால் தன்னை மறப்பார்கள். பரதன் தன்னை மறந்தான். அதை தான் கம்பன் சொல்றான். அனுமன் வந்து சொல்றான் ராமன் வந்துட்டான்னு. பரதன் என்ன பண்றானா, சுத்தி பார்க்கறான். அண்ணன் ராமன் வந்துட்டான் அப்படின்னு. சுத்தி யார் இருக்கா? வேதியர்கள் இருக்கிறார்கள், மன்னர்கள் இருக்கிறார்கள், தாதியர்கள் இருக்கிறார்கள். இவன் என்ன பண்றானா, வேதியர் தம்மை தொழும், வேந்தரை தொழும், தாதியர் தம்மை தொழும். அடுத்தது வேதியரை பார்க்கறான், அண்ணன் வராரு வணக்கம். வேந்தரை பார்க்கறான், அண்ணன் வராரு வணக்கம். பணிப்பெண்களை பார்க்கறாங்க, வேலைக்கார பெண்களை, அண்ணன் வராரு வணக்கம். கடைசியில உச்சமா போய் தன்னைத்தான் தொழும். பரதா அண்ணன் வராரு வணக்கம்னு தனக்கு தானே வணக்கம் சொல்றானா. ஆக தன்னிலை மறந்த உச்சத்திலே இருக்கின்ற பிச்சு நிலையை அடைகின்ற பரதனை காட்டுகின்றான் கம்பன். அதுதானே சிறப்பு. ஒரு தொல்காப்பியம், ஒரு காப்பிய தலைவனுக்கு என்ன சொல்லுது? தன்னேகர் இல்லாத தலைவன். காப்பியத்தினுடைய தலைவன் வேற யாருக்கும் உவமையா இல்லாதவன். கம்பன் அதை மாத்துறாங்க. பரதனை சொல்லும் போது இவன் 1000 ராமனுக்கு மேல இருக்கான்னு ஒருத்தன் சொல்றான். எண்ணில் கோடி ராமர். இப்ப இன்னொன்னு கவனிக்கணும், கம்பனுக்கு நான் எழுத தெரியாதா? ராமனை விட உயர்ந்தவன் எழுத்தால எழுதலாம் இல்லையா? ஏன் எண்ணிக்கையில எழுதலாம்? அவனுக்கு தெரியும் பார்ப்பவர்கள் பல மடங்கு ராமனை விட பெரியதாக பரதனை நினைக்க வேண்டும் என்று சொல்லி 1000 கோடி ராமரை பார்த்து, ராமரை விட நீ உயர்ந்தவன் என்று சொல்லலாம். 1000 ராமன்கள் என்று சொல்லுகிறான், எண்ணில் பல கோடி என்று சொல்லுகிறான். கோடிக்கு மேல கம்பருக்கு நம்பர் தெரியல. ஏன் தெரியல? அப்பெல்லாம் கோடி பெருசு. இந்த 2G நிலக்கரிலாம் அப்ப இல்லை. எண்ணிக்கையிலே கம்பன் சொல்லுகிறானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பவர்களுடைய மனத்தில் பரதனை பற்றிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறான். சார், சாதாரண ஒரு பையன் கிட்ட போய் சொல்றோம், சார் டேய் உங்க அப்பா எவ்வளவு நல்லவர், அவருக்கு போய் பிள்ளையா பிறந்திய. கரெக்ட். ஒரு அப்பா கிட்ட போய் சொல்றோம், உன் பையன் எவ்வளவு நல்லவன், அவனுக்கு போய் அப்பனா பிறந்தியன்னு. இது எப்படிங்க இருக்கு? வாலியை கொன்ற பிறகு வாலி ராமனை பார்த்து சொல்லுகிறான், டே நீ பரதனுக்கு முன்னாலேயா பிறந்தா? சி அசிங்கம். இவரு செருப்பு, என்ன பேசுறீங்க, பரதன் செருப்பு வாங்கி போனா. அப்புறம் கம்மன் கழட்டி விட்டாரு. கம்மன் நான் டைரக்டரா, அவரு சீரியல் டைரக்டரான ஐத்துடன் இவர் வருவார்னு மாத்துறதுக்கு. அந்த கதாபாத்திரம் அயோத்தியோடைய நின்ன கதாபாத்திரங்க. ஆனா அந்த கதாபாத்திரத்தை உயர்வாக காட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே கம்பன் தான் போகிற காண்டங்களில் எல்லாம் பரதனை கூட்டிக் கொண்டு செல்கிறான். அப்படியே விடல. ஆரண்ய காண்டத்திலே சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது சீதை அலறுகிறாள். பரதா நீ இதற்கு என்ன செய்ய போகிறாய்? ஏங்க ராமனை விட்டுட்டா, லக்ஷ்மணனை விட்டுட்டா, பரதா நீ இதற்கு என்ன செய்ய போகிறாய்? சீதை. அதற்கு பிறகு எத்தாயர் வயிற்றில் பிறப்பினும் பின் பிறந்தோர்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் உத்தமன் ஆயிற்று. கிஷ்கிந்தா காண்டம். யுத்த காண்டத்தில் இலக்குவன் சொல்லுகிறான், நம்முடைய பரதனை யாருமே அழிக்க முடியாது, இந்திரஜித் போவதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறான். ஆக போகின்ற காண்டங்களை எல்லாம் பரதனை தன் தோளிலே சுமந்து போகிறான். பரதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒன்னும் இல்லை, ராமன் தன் அன்பினால் மற்றவர்களை அலற வைத்தவன். ஆனால் பரதன் தன் அன்பினால் ராமனையே அலற வைத்தவன். பரதனுடைய அன்பு எல்லையற்ற அன்பு. இந்த சாதாரணமா இறந்து போற உயிர் ஆன்மா மேலுலகம் போகுமா? அங்க யமலோகத்தில் சித்திரகுப்தன் தான் கணக்கு எழுதுறதுல. ஆன்மா மேலே போனோன்னு சித்திரகுப்தன் சொல்லுவானா, இவர் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார், கெட்டது பண்ணியிருக்காருன்னு. ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சட்டியில் போடு, சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு. கைகேயுடைய ஆன்மா போய் நிற்குது. சித்திரகுப்தன் சொல்கிறான், யம தர்மராஜனை இது கேட்கவே வேணாம், அப்படி அனுப்பிச்சிருங்க நரகத்துக்குன்னு. என்ன யார் இது? இது கைகை. அப்புறம் இவதான் ராமனுக்கு முடிசூடாமல் ராமனை காட்டுக்கு அமிச்சவன். இவளால் தான் தசரதன் செத்து போயிட்டான். இந்த ரெண்டு சொன்ன உடனே
ஏமா சொன்னானா, சரி 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 சொர்க்கத்துக்கு அனுப்பு. சித்திரகுப்தனுக்கு கொஞ்சம் குழம்பிடுச்சு. யமதர்மா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்ச வைவா, தசரதனை கொண்ட வைவா, இவ்வளோ தான் அவ்வளவும் ப்ராப்ளம் அங்கே அப்படின்னா. சரி சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னா. அட என்னடா சொன்னதே சொல்லின்னு இருக்கான்னு இவோ என்ன எல்லாம் செஞ்சா. ஒன்று தெரியுமா, இவளுடைய வயிற்றில் தான் பரதன் பிறந்தான், இவளை சொர்க்கத்துக்கு அனுப்பி என்று சொன்னான் நாம் யமதர்மன். ஆக தம்பியர்களிலே சிறந்தவன் அல்ல, மனிதர்களிலே சிறந்தவன் அல்ல. கம்பன் தான் காட்டிய கதாபாத்திரத்தில் மிக உயர்ந்த பாத்திரம் பரதனுடைய அன்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்வையாளர்களுக்கு ஒரு சின்ன செய்தி. திரு மோகனசுந்தரம் அவர்கள் அந்த சித்திரகுப்தன் கதை சொன்னாரே, அது கம்பராமாயணத்தில் கிடையாது. நீங்கெல்லாம் ஏதோ கம்பன் தான் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அது வரைக்கும் அவர் கம்பராமாயணம் தான் பேசினார். இந்த சித்திரகுப்தன் கதை கம்பராமாயணத்தில் கிடையாது. அதனால அதை நினைத்து ஏன்னா காரணம், ஒரு நீதிபதியினுடைய வேலை பல நேரங்களிலே வாதிடுகிற வழக்கறிஞர்கள் சட்ட புத்தகத்தை தாண்டி வேற ஏதாவது சான்று சொல்லுவார்கள். அப்ப நாம ஜாகிரதையா இருக்கணும். அந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, நான் ஆடிட்டர் லோகநாதனுக்கு சொல்லணும், பொய் கணக்கு எழுதவே எழுதாத ஒரே ஆடிட்டர் சித்திரகுப்தன். அவன் கணக்கு மாத்தவே மாட்டான். அது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது, அது என்னமோ அமெரிக்கர்கள் வெள்ளையர்கள் கண்டுபிடிக்கவில்லை. டபுள் என்ட்ரி எப்படி தெரியுமா, நன்மை ஒரு என்ட்ரி, தீமை ஒரு என்ட்ரி. இதுல பேலன்ஸே பண்றது கிடையாது. நன்மைக்கு தனி பலன், தீமைக்கு தனி பலன் என்று வைத்து விட்டான் என்கிற ஒரு சின்ன தெளிவை மட்டும் சொல்லிக்கொண்டு இனி அனுமனின் தொண்டே என்கிற அணியில் மகேஸ்வரி சத்குரு அவர்களை பேச அழைக்கிறேன்.